கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கருத்துடன் தேவனுடைய வார்த்தையை தேடி அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் பேசுவீராக, நாங்கள் கேட்போமாக. உம்முடைய மெல்லிய சத்தம் ஆண்டவரே இன்றைக்கு யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அத்தனை பேர் காதலையும் ஒலித்து இருதயத்துக்குள் புகுந்து நீர் விரும்புகிற கிரியைகளை நடப்பிப்பீராக. இயேசுனுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் 51 தலைப்பிலே இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசாயா 51:12 இவ்விதமாக சொல்லுகிறது: நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அசிபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கிற கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார்? 2 விதமான காரியங்களே இந்த ஏசாயாவிலே நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மனுஷனுக்கு பயப்படுற பயம், இன்னொன்று தேவனுக்கு பயப்படுற பயம். ஆகவே பயம் என்கிறதுலே இந்த ஏசாயா 51:12 இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார். வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, உனக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், தேவனுக்கு பயப்படுதலோ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆக 2 விதமான காரியங்கள். நிறைய பேர் மனிதர்களுக்கு பயப்பட்டு கொண்டு சாகிறார்கள். நீ கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தால், நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தால், எந்த ஒரு மனுஷனுக்கும், எந்த ஒரு அதிகாரத்துக்கும், எந்த ஒரு ஆவணத்திற்கும், எந்த ஒரு சதி திட்டங்களுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனுஷனுக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், இதில் நீங்கள் எதை தெரிந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உண்மையுள்ள சாணாதிபதியோ ஔஷதம் பெறுவான், ஆசீர்வாதத்தை பெறுவான், நன்மையை சுதந்திரிப்பான். நீ மனுஷனுக்கு பயப்படுறவனாக இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு, அவனை பார்க்குற நேரத்தில் நடிச்சுக்கிட்டு, அவனை பார்க்குற நேரத்தில் அவனுக்காகவே உன் நாவை அசைத்துக்கிட்டு நடனம் புரிஞ்சு கொண்டு இருப்பாயானால் உன் சாயம் ஒரு நாள் வெளுத்துரும், நிற்காது. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்றால் நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ளலாம். முடிவு உன்பக்கமாகத்தான் இருக்கும். நான் தானியேல் 1ஆம் அதிகாரத்தை உனக்கு உதாரணமாக கொண்டு வருகிறேன். அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற 4 மனிதர்கள் வருகிறார்கள். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்று 4 வாலிபர்கள் வருகின்றார்கள். இப்பொழுது அங்கே மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ராஜாவின் கட்டளைக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 4 வாலிபர்களும் தேவனுக்கு கீழ்ப்படிய அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள், இணங்குகிறார்கள். அவர்கள் ராஜா பிரதானிகளுடைய தலைவரிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ராஜா பண்ணுகிற போஜனம் வேண்டாம், எங்களுக்கு மரக்கறிகளே போதும். அப்போ அந்த பிரதானிகளின் தலைவர் அங்கே என்ன கூறுகிறார்? நான் ராஜாவுக்கு பயப்படுகிறேன், உங்களுடைய முகத்தை பார்க்கலும் மற்றவருடைய முகங்கள் நல்ல கலையா புஷ்டியா நல்ல கமலஹாசன் மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறான். அப்பொழுது இந்த 4 வாலிபர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. அந்த 10 நாளில் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் வழக்கமாக தர்றது அந்த ராஜாவுடைய சாப்பாடெலாம் விட்டுருங்க, விஸ்கி பிராந்தியை விட்டுருங்க, மட்டன் சிக்கன் கொழுமையான கறிகள்லாம் விட்டுருயா, நாங்கள் சாதாரண பருப்பு சாம்பாரையே பருப்பு கறியே நாங்கள் சாப்பிடுகிறோயா. இந்த 10 நாள் கேப்பில் நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா ராஜாவுக்கு மனுஷனுக்கு பயப்படுறான்னு பாருங்கய்யா. ஒரு சோதனை இங்கே விடுக்கப்படுகின்றது. என்ன ஆச்சரியம்! தானியேல் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் ஞானத்திலும் புத்தியிலும் எல்லா விதத்திலும் அறிவை கொடுத்தார். மூஞ்சி அப்படி இந்த உலகத்தில் எவனும் அப்படி பிறந்தல் எந்த நடிகரும் கிடையாதுயா. அவன் மேக்கப் போட்டால் தான் அவன் கொஞ்சம் சூப்பராக இருப்பான். எல்லாரையும் மிஞ்சி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. சூப்பருக்கு சூப்பர் சூப்பர். 4 வாலிபர்களுக்கு அவ்வளவு முகத்தில் கலையா. கர்த்தருக்கு பயப்பட்டதுனாலே, புல்லுக்கோப்பா இருக்கிற மனுஷனுக்கு நீ பயப்பட்டு ஏயா சாவணும்? உன் பக்கம் நீதி இருக்கும்போது, உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது நியாயம் பயப்பட்டு சாவணும். அது மாத்திரமல்ல, தானியேல் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஞானத்திலும் புத்தியிலுக்கும் அடுத்த காரியங்கள் அவன் என்ன கேட்டாலும் சரி, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி தான், இல்லை என்றால் என்னது இந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனாலும் சரி தான், சமையல் டிபார்ட்மெண்ட் போனாலும் சரி தான், எந்த லைனில் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த 10 பேர் 10 மடங்கு சாமர்த்தியமாக கண்டாயா.
கர்த்தருக்கு பயப்பட்டதுனால. உன் அலுவலகத்தில் யாருக்கு பயப்படுறா? மேலதிகாரிக்கு பயப்பட்டு இருக்க. அப்போ உன்கிட்ட இருக்குது, நீ லஞ்சம் வாங்குறா. நீ லஞ்சம் வாங்கலைன்னா உனக்கு என்ன ஐயா? ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸர் போயிட்டுருக்காரு, வேக வேகமாக இன்னொருத்தர் பீன் ஓடி வந்தான். ஐயா, சிபிஐ ரெய்டு வந்திருக்கியா? அடாப்போ அப்பா, என்ன மண்ணாங்கிட்டு ரெய்டு வந்தால் எனக்கு என்ன? எனக்கு 20 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. என்ன அசால்ட்டாக நடந்து போகிறாரு. அதே பாயிண்ட் இன்னொருத்தர் மனுஷங்கிட்ட சொல்கிறான், சிபிஐ ரெய்டு வந்திருக்கேன். உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான், அதை ஃபோன் பண்ணுறான், பேங்க் ஃபோன் பண்ணுறான். ஏன்னா அவன் மனுஷனுக்கு பயப்பட்டு தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாயா. நீ கர்த்தருக்கு பயப்படுயா, உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த 2024 ஆசீர்வாதமாக இருக்கும், உன் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். எதை செஞ்சாலும் கர்த்தரை முன்னிறுத்தி உன் காரியங்களை செய்ய நீ ஆரம்பி, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிறவன் கர்த்தாவே, உண்மையுள்ள மனுஷன் கர்த்தாவே, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் கர்த்தாவே. இங்கே ஏசாவில் 2 சாராருக்கு பயப்படுகிறதை காண்பிக்கிறார் கர்த்தாவே. நாங்கள் உமக்கே பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கே கீழ்ப்பிடித்து நடக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. இந்த ஆண்டை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இவர்கள் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரை தங்களுடைய உத்தியோகங்களிலே, தங்களுடைய உறவுகளிலே, ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளாக உண்மை உள்ளவர்களாக, தொழிலாளி முதலாளி உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. உமக்கு பயப்படுற பயத்தை எங்கள் இருதயத்திலே நிறுத்துவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.